இது வந்து என் ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் எப்படி இன்டர்ன்ஷிப் எடுக்கிறத பற்றி ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண யோசித்தேன். ஏன்னு சொன்னால் இந்த காலத்தை பொறுத்தவரையில் அது முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் அதை பற்றியே ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண யோசித்தேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டில் யோசிப்போம் எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் தேவையா அப்படின்னு சொல்லி. ஏன் சொன்னால் இன்டர்ன்ஷிப் வந்து கம்பல்சரியாக இருந்தால் மட்டும்தான் இன்டர்ன்ஷிப்பை பற்றி யோசிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜொப்புக்கே டிரெக்டாக மூவ் ஆகிடல. இன்டர்ன்ஷிப் ஏன் உங்களுக்கு தேவை? இப்போ பொதுவாக ஒரு யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே கம்பல்சரியாக போடுவாங்க இன்டர்ன்ஷிப்பை. காரணம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக. இப்போ சில இன்ஸ்டியூட்டில் சில வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் எங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், அப்படி தேவையில்லை. இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் முடிச்சாலாம் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு என்ன தேவையில்லை, ஒரு இன்டர்ன்ஷிப் தேவையில்லை, டிரெக்ட் நீங்கள் ஜொப்புக்கே மூவ் ஆகலை. ஸோ வந்து இன்டர்ன்ஷிப்னு வர டைமில் நாங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் தேவையா இல்லையான்னு சொல்லி. ஓகே, எப்படி யோசிக்கலாம்? உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இப்போ கட்டாயம் தேவைப்படுது ஏன்னு சொன்னால் உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேயோ அல்லது வந்து இன்டர்ன்ஷிப் மட்டும்தான் உங்களுக்கு வழி இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஜொப்புக்கு மூவ் ஆக போனால் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்னு சொன்னால் ஓகே நீங்கள் மூவ் ஆகலாம். அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் சரி, நாங்கள் சில ஃபேக்டரை வச்சு நாங்கள் என்ன செய்வோம், ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எங்களோட சில்லாங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் நெட்டில் தேடி பார்த்ததுக்கு 300க்கு மேற்பட்ட கம்பெனிகளை வந்து சில்லாங்காவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனி. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து 300க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே இன்டர்வியூ கால் பண்ணிங்கன்னு பார்த்தா இல்லை, எல்லாத்துலேயுமே இன்டர்வியூ கால் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் அது சேலஞ்ச். ஓகே சரி, செகண்ட் விஷயத்தை பற்றி யோசித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சில்லாங்க எடுத்துக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து 13 இருக்குது, 13 இருக்குது இல்லையா? இப்போ 13. அதே மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து எனக்கு வந்து சில்லாங்க நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வர காம்படிஷன் என்னென்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சில்லாங்காவில் இருக்கிற கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இந்த சேம் டைம் எங்களோட யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கவுண்டுக்கு மெச்சாகிற மாதிரி இன்டர்ன்ஷிப் கால் பண்ணுறாங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். ஏன்னு சொன்னால் அங்கே ஹியூஜ் காம்படிஷன் வந்துடுது. எங்களுக்கு என்ன விஷயம்னு கேட்டால் இங்கே எல்லா கம்பெனிஸும் வந்து சில்லாங்காவில் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் கால் பண்ண மாட்டாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அப்படி கால் பண்ணுற அளவுக்கு சில்லாங்காவில் கம்பெனியும் இல்லை. ஸோ வந்து அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, செகண்ட் விஷயத்தை பார்த்தோம் சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து எந்த கம்பெனிஸுமே வந்து குறிப்பிட்ட அளவு கோட்டா மூலம் தான் என்ன செய்கிறாங்க சொன்னால் இன்டர்ன்ஷிப் கால் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ஒய்ன்ற கம்பெனி நம்ம பேர் சொல்லுவோம். இப்போ எக்ஸ் கம்பெனி வந்து ஒரு யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணி ஒரு 10 பேரை அந்த ஒரு பெட்ச்லேருந்து ஹையர் பண்ணி எடுக்குது. இப்படி ஒவ்வொரு கம்பெனிஸையும் என்ன செய்யும் சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேட் லெவல் அல்லது ஃபேமஸான இன்ஸ்டியூட்டு யூனிவர்சிட்டிஸை அப்ரோச் பண்ணி அது என்ன செய்துச்சுன்னா அங்கே டாப் ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு ஃபேமஸான அடுத்தது ஸ்டேட் லெவலில் உள்ள ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸை அப்ரோச் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிஸையும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்துடுறாங்க. இப்போ அப்படி பார்த்தாலும் நாங்கள் எல்லா கம்பெனிஸும் வந்து எல்லாரையும் எடுக்கிறாங்கல்ல, அதில் ஒரு half ஆஃப் த பீப்புளை வந்து half-ம் இல்லை, ஒரு 4 பிரித்து ஒரு பங்கு தான் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா இன்டர்ன்ஷிப்புக்கு எடுக்கிறாங்க. ஸோ 4 பிரித்து ஒரு பங்குன்னு சொன்னேன். 4 பிரித்து ஒரு பங்கா என்று சரியாக சொல்ல தெரியா. பட் எனவே வந்து எல்லாரையும் எடுக்க மாட்டாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த கம்பெனிஸுமே வந்து எத்தனை கம்பெனிஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்ரோச் பண்ணினாலும் அவங்க ஃபுல்லாக எல்லா பெட்சில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஹையர் பண்ண மாட்டாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்படி ஒரு விஷயம் வந்து ஸ்டேட் லெவல் யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் பேர் மிங்கிறாங்க. ஓகே தானே? ஸோ அடுத்து வந்து இதே மாதிரி இப்போ வந்து அவுட் ஆஃப் கொழும்புல எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இல்லை. எல்லா கம்பெனிஸும் எல்லா இடத்துலையும் அப்ரோச் பண்ணுறாங்கல்ல, அவங்க குறிப்பிட்ட சில இடத்துக்கு தான் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு கம்பெனி இந்த கம்பெனியை ரீச் பண்ணி அவங்கள ஹையரிங் சம்மந்தமான ஒரு ஹெச்ஆர்ட்டை வந்து ரீச் பண்ணி அவங்களோட எனிவல் கோட்டாவே தெரிஞ்சு கொள்ள இல்லைமா இன்டர்ன்ஷிப்னு சொல்லி கேட்ட டைமில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்குது.
அந்த இந்த ஹையரிங் சம்மந்தமான விஷயங்களுக்கு அந்த டீம் தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது வந்து எங்களுக்கு தரமாட்டாங்க அந்த டீட்டெயில்ஸ். அதனால் வந்து நான் ஒவ்வொரு கம்பெனிஸ் வைஸாக வந்து annually எவ்வளோ கோட்டா இருக்கு இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி ட்ரை பண்ண டைமில் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கம்பெனி வந்து கிடைச்ச ஆன்சரை வச்சு நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் மற்ற கம்பெனி ரீச் பண்ணலை. ஏன்னா அது வந்து அவங்க சொல்கிறாங்கல்ல, ஸோ வந்து மற்ற கம்பெனிஸும் சேம் டைம் வந்து இதே பாலிசியை ஃபாலோ பண்ணலாம், அதுக்காக நான் என்ன செஞ்சுட்டு சொன்னால் அந்த ஒரு ஐடியாவை கைவிட்டு. ஸோ வந்து பொதுவாக நாங்கள் ஒரு கணக்குக்கு வரலாம், எவ்வளோ வந்து annually வந்து ஒவ்வொரு கம்பெனிஸையும் வந்து இன்டர்ன்ஷிப்பு கால் பண்ணுறாங்க சொல்லி. எனிவே இட்ஸ் டிபெண்ட் ஆன் த கம்பெனி சைஸ். அடுத்த விஷயம் வந்து கெம்பஸ் ஹைரிங். ஓகே, கெம்பஸ் ஹைரிங்கில் கொஞ்சம் பேரை ஹையர் பண்ணி எடுத்துடுறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தோம் சொன்னால் கம்பெனிஸ் வந்து கெம்பஸ் ஹைரிங் மட்டுமா செய்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை, கெம்பஸ் ஹைரிங்கை தாண்டி அடுத்த விஷயமா லிங்க்டின்ல கால் பண்ணுறாங்க. இல்லாட்டி வந்து அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வெப்சைட் இருக்கு, அது மூலம் கால் பண்ணுறாங்க. இப்போ சில கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா ஸ்மார்ட் ரெக்ரூட்டர்ஸ்னு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அது மூலம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான இன்டர்ன்ஸ், அடுத்தது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் போடுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸையும் வந்து அவங்களோட வேலை வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கெம்பஸ் ஹைரிங்கை தாண்டி இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட வெப்சைட்லேயோ அல்லது லிங்க்டின்லையோ கால் பண்ணுறது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கால் பண்ணுறது, இன்டர்னுக்கு அல்லது வந்து அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கால் பண்ணுறது. சரி, இப்போ வந்து நீங்கள் இன்டர்னுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் லிங்க்டின்னு போகிறீங்க, ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் அவங்க ஜாப் வந்து டிஸ்கிரிப்ஷனை போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்கு தேவை அப்படி சொல்லி போட்டால் நீங்கள் எப்பயுமே யோசிக்கணும், நீங்கள் எப்பயுமே வந்து உங்களோட மைண்டில் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அவங்க போட்டிருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிவி வந்து இருக்கான்னு சொல்லி. நீங்கள் எல்லா இன்டர்ன்ஷிப்புக்கும் ஒரே சிவி யூஸ் பண்ணிங்கன்னா நான் 100% சொல்லுவேன் உங்களுக்கு ஜாப் கிடைக்க சான்ஸே இல்லை. ஏன்னு சொன்னால் எங்கே வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட சிவி மிச்சாகலையோ அங்கே வந்து எப்படி இக்னோர் பண்ணிடுவாங்க. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சிவியை ஃபில்டர் பண்ண போகிறது ஹெச்ஆராக தான் இருப்பாங்க. ஹெச்ஆருக்கு வந்து அவ்வளோ டெக்னிக்கல் தெரியாது, அவங்க பார்ப்பாங்க எப்படின்னா அடித்தா குப்பி மாறிட்டாங்க. இப்போ இங்கே வந்து இப்போ நான் கொடுத்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் சேம் விஷயம் வந்து இந்த சிவியில் இருக்கா இல்லையா, அந்த சிவியில் அவங்க கொடுத்த அவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், HTML போட்டிங்க, CSS போடல, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து CSS இருக்கு, ஆனால் நீங்கள் CSS மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ HR என்ன செய்வாங்க, ஓகே இவரோட வந்து சிவியில் CSS இல்லை, பட் நீங்கள் மிஸ்டேக்கிங்கில் விட்டுருக்கலாம். ஆனால் ஹெச்ஆருக்கு தெரியா இது வந்து CSS வந்து முக்கியமான சிம்பிள் விஷயம், அது வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ளையிலன்னு அது ஹெச்ஆருக்கு தெரியா. ஸோ வந்து நீங்கள் சிவி ரெடி பண்ணுற டைமில் ஃபர்ஸ்ட்டில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எப்பயுமே அவங்க அந்த கால் பண்ணின ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிவியை நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமுக்கும் உங்கள் சிவியை வந்து ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணணும். அடுத்தது வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணி சொல்ல தெரியாது, சில கம்பெனிஸ் வந்து AI டூலை மேபி யூஸ் பண்ணலாம். இப்போ AI டூலை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், AI டூல் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன விஷயம் போட்டிருக்காங்களோ அது வந்து எக்யூரேட்டாக மெச் ஆகுதா உங்களோட சிவியோட, அந்த சிவியோட மெச் ஆகினா மட்டும்தான் அது வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்க போகுது உங்களோட சிவியை. ஸோ வந்து நீங்கள் ஆல் த டைம் மேக்ஸ்அப் பண்ணிக்கொள்ளணும், ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிவி இருக்கா இல்லைன்ற விஷயத்தில் கட்டாயமாக கவனமாக இருந்து கொள்ளணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து குளோபலாகவே வந்துச்சு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், வந்து ஒரு கண்ட்ரியை சிங்கப்பூர் எடுப்போம். சிங்கப்பூர் எடுத்திங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நிறைய ப்ரொஜெக்ட் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸை விட்டு போணுச்சான். என்ன காரணம்னு கேட்டால் அங்கே சிங்கப்பூரில் வந்து நிறைய கிளைண்ட் வந்து அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனிஸாக இருந்துச்சான். ஸோ வந்து அமெரிக்காவில் கிரைசிஸ் வந்த டைமில் நிறைய கம்பெனிஸ் வந்து சிங்கப்பூரில் கூட வந்து கைவட்டி பெற்றிருக்கு. ஸோ வந்து அதனால் நிறைய லே ஆஃப் நடந்துக்கு. அதே மாதிரி அதில் இம்பேக்ட் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. எனக்கு சரியாக கம்பெனிஸை சொல்ல தெரியா, நான் சொல்ல விருப்பமும் இல்லை, அது கம்பெனிஸை நாங்கள் சொல்லவுமேலா. ஸோ வந்து ஸ்ரீலங்காலையும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. இது வந்து இதுவும் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து கால் பண்ணுற விஷயத்தில். எக்கனாமிக் கிரைசிஸ்லாம் எங்களோட கையில் உள்ள விஷயம் இல்லை. இப்போ எக்கனாமிக் கிரைசிஸும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது எங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பில் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மேஜர் சேலஞ்சாக இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைசிஸை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக நாடுகள் மத்தியில் வந்து யுத்தம் பேத்திருக்கு. யுத்தமும் ஒரு காரணமாக இருக்கு வந்து பெரிய அளவில் வந்து இம்பேக்ட் பண்ணுது கம்பெனிஸு, பிஸ்னஸ்ஸு, ஒவ்வொரு நாடுகளையும் வந்து பெரிய இம்பேக்ட் பண்ணுது. இதனால் என்ன செய்யும் சொன்னால், இப்போ கம்பெனிஸை இம்பேக்ட் பண்ணுண்டா அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அந்த கம்பெனிஸை டிபெண்ட் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸையும் அது வந்து இம்பேக்ட் பண்ணும். இப்போ கம்பெனிஸை ரன் பண்ணலன்னு சொன்னால் அவங்கள என்னதுக்கு ப்ராஜெக்ட், கம்பெனிஸை ரன் பண்ணலைன்னா அவங்களோட ப்ராடக்ட் என்னத்துக்கு வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணணும். அப்போது அந்த ப்ராடக்ட்டு அந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணிக்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் பெரிய அடி ஒன்றும் இருக்குது அதில். அடுத்த விஷயம் பார்த்தீங்க சொன்னால் நியூ டெக்னாலஜிஸ், ஏஐன்னு ஒரு விஷயம் வந்து வந்தது. இந்த ஏஐன விஷயம் வந்து இன்னும் ஸ்ரீலங்காவில் அந்த அளவுக்கு இம்பேக்டை பண்ணலை. பெரிய பெரிய கம்பெனிஸில் இது இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், ஃபேஸ்புக் அந்த மாதிரி கம்பெனிஸில் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் பெரிய அளவில் இம்பேக்ட் ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஜூனியர்ஸை இப்போ ஜூனியர்ஸை ஹையர் பண்ணுறதை குறைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் ஏஐ பின்னால் அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் கிரைசிஸ் அந்த ரீசனுக்காக நீ வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து நிறைய லே ஆஃப் நடந்துச்சு. சின்ன அமௌண்ட்டில் பெரிய பெரிய அமௌண்ட்டில் வந்து லே ஆஃப் நடந்துச்சு. இப்போ இந்த விஷயம் எங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுமான்னு கேட்டால், இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து இம்பேக்ட் பண்ணுமான்னு கேட்டால் பெரும்பாலும் இம்பேக்ட் பண்ணலாம் ஸ்ரீலங்காவிலையும். இப்போ ஏன் சொன்னால் ஒவ்வொரு கம்பெனிஸையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ கம்பெனிஸ் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க சொன்னால், அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவை, அவர் விஷயம் உள்ள ஆளாக இருக்கணும், அடுத்தது வந்து அவரால் செய்ய இயலுமா இருக்கணும், அப்படி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒரு இன்டர்னை ஹையர் பண்ணி அவருக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ கூடவே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வந்து அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னு கேட்டால், ஒருத்தருக்கு பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம், அவருக்கு வந்து சமாளித்து கொள்ளலன்னு சொன்னால் அவர் என்ன செய்வாங்க, அவர் வந்து ChatGPTயோ அல்லது வந்து GitHub Copilot இருக்கு, அந்த ஹெல்ப் மூலமாக வந்து அவர் என்ன செஞ்சு கொள்ளலாம், அவர் நாலேஜை வந்து வளர்த்து கொள்ளலாம். அடுத்து வந்து அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அவருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து அதனால் என்ன செய்யுதுன்னு இப்போ ஏஐ டெக்னாலஜிக்கு பின்னால் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு இம்பேக்ட் ஒன்று ஜாப் இண்டஸ்ட்ரீஸில் வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு என்ன தான் வழி இண்டஸ்ட்ரிப் எடுக்கிறன்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால், இப்போ எங்களுக்கு வெளிப்படையாக விளங்குது ஹெவி காம்படிஷன். அடுத்து வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணின எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் வந்து இன்டர்ன்ஷிப்பு கால் பண்ணுறாங்க இல்லை. ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுதான் எங்களோட வந்து பெஸ்ட். ஸோ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பர் இருக்கீங்க சொன்னால், நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜாவா டெவலப்பர் இருக்கீங்கன்னா கட்டாயம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஜாவா லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒன்று பெரிய ஒரு பெனிஃபிட். இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸையும் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கொள்ளணும், அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். அப்டேட் பண்ணுற மாதிரி தான் ஒரே ஒரு வழி, வேறு வழி எங்களுக்கு இல்லை. சரி, நீங்கள் வந்து இப்போ ஸ்கில்ஸில் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க சொன்னால், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பற்றி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா டெவலப்பர்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஜாவாவோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரியும்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கட்டாயம் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று வேணும். அது லிங்க்டின், அடுத்து வந்து GitHub. இப்போ நீங்கள் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவை என்ன செய்யணும், நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும். அது ஒரு பெஸ்ட்டான வே. ஸோ அடுத்தாக்களுக்கு நீங்கள் அவங்கள பற்றி தெரியப்படுத்தக்கொள்ள தான் அது வந்து அவங்களுக்கு வந்து விளங்கும் நீங்கள் இப்படிப்பட்ட ஆள் சொல்லி. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்களை பற்றி ப்ரொமோட் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம். சில கம்பெனிஸ் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னால் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை இன்டர்னை ஹையர் பண்ணுவாங்க. சில டைமில் வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் வந்து கம்பெனிஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து எடுத்துடுவாங்க. அவங்களுக்கு பேசிக்காக வந்து WP கான்செப்ட் மட்டும் தெரியும் அவங்களுக்கு, ஓகே, அவங்கள ஹையர் பண்ணி எடுத்துடுவாங்க. இப்படி வந்து சில கம்பெனிஸில் வந்து சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போது பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் பெரிய பெரிய கம்பெனிஸில் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். 2000 இல்லாட்டி 3000 மாதிரி உள்ள கம்பெனிஸ்லேயே அந்த சான்ஸ் இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிஸ். நான் இங்கே அதை பேரை சொல்ல விருப்பம் இல்லை இன்றைக்கி. ஸோ வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய கம்பெனிஸ்ன்னு சொன்னால் நிறைய பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்டின்லையோ எங்கே சரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சில டைமுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய ப்ரொஜெக்ட் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நிறைய பேரை வந்து அவங்க வந்து ஹையர் பண்ண பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுற டைமில் உங்களுக்கே விளங்கும், இவங்க வந்து நிறைய பேரை ஹையர் பண்ணுறாங்க அந்த மாதிரி. இப்போ நான் ஜாயின் பண்ணுற டைமில் வந்து நிறைய பெரிய லெவலில்
ஆக்களை ஹையர் பண்ணாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 100 பேர்கிட்ட 100 பேர் தெரியாது எனக்கு சரியாக சொல்ல தெரியாது. பட் ஒரு 50 பேர்கிட்ட சரி மேலே சரி ஹையர் பண்ணிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் கம்பெனிஸோட சைட்டை ஃபாலோ பண்ணணும், லிங்க்டின்லேயோ இல்லாட்டி அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான வெப்சைட்டை ஃபாலோ பண்ணணும். சரி இதெல்லாம் இல்லை உங்களுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஃபைவர் இருக்குது. என்ன செய்யணும், நாங்கள் ஃப்ரீலான்ஸாக நிறைய வந்து ஃப்ரீலான்ஸை வந்து எங்களுக்கு ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கொள்ளக்கூடிய வகையில் நிறைய சைட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ளையில. இப்போ நீங்கள் வந்து எப்போ இண்டஸ்ட்ரி லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு வெலுவபிள். உங்களுக்கு இண்டஸ்ட்ரி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க காட்டிலும் வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கல. நான் தான் சொல்லுவேன், சரியாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீங்கள் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி நீங்கள் கிராஜுவேட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னா அது சாஃப்ட்வேர் கம்பெனியில் மட்டும்தான் அடிக்கலை. ஏன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் தர டாஸ்க் வந்து அது எங்கே நெட்லேயுமே இல்லை. அப்படின்னு சொன்னால் கிளைண்ட் வந்து என்ன நினைக்கிறதோ அதுதான் வர ரெக்யர்மெண்ட்ஸ். இல்லைங்கதா, அவருக்கு என்ன தேவைன்றது அவர் சொல்ல போகிறாரு. இது நெட்டில் இருக்குமான்னு கேட்டால் நெட்டில் இருக்காது. இப்போ ஒவ்வொருத்தோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட என்ன செய்வாங்க, இந்த ரிக்வயர்மெண்ட்ஸை சொல்ல போகிறாங்க. இப்போ இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரோட கோட் பேஸை டிபெண்ட் பண்ணி வித்தியாசப்பட போகுது. அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஜாப் கிடைக்கல, இன்டர்வியூ கிடைக்கலன்னு சொன்னாலும் சும்மா இருக்க வேணாம். நீங்கள் என்ன செய்யுங்கடா, ஃப்ரீலான்ஸ் சைட்டை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஃபைவர் இருக்குது. இப்போ ஃபைவர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய பேர் வந்து எங்களோட டெவலப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா டெவலப்பர், எங்களோட டெவலப்பர், அப்போ அந்த மாதிரி நிறைய பேரை வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. அப்போ அதுக்கு எதுவுமே அவங்களோட ப்ரொஃபைல் ரெடி பண்ணி அதில் அதுக்கு நீ ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை செய்யணும். இப்போ ஃபைவர் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாக தெரியா, நீங்கள் ஃபைவர் வந்து எப்படி செய்யற ஆளை வந்து அப்ரோச் பண்ணி சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீலான்ஸ் ஐட்டம் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட முயற்சியை கைவிடாமல் நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து டெய்லி ட்ரை பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டிருக்க டைமில் ஒரு டைமுக்கு எப்படியும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு, அதே நேரம் ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கும் கோட் வித் யோசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க.